விளையாட்டுக்காரன் படத்திற்காக அதை வாழ்த்த, அதை மிகச்சிறந்த முறையில் ஓட வைக்கின்ற அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். தம்பி சக்தி சரவனுடைய ஆணைக்கிணங்க, அன்புக்கிணங்க நேற்று கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு அப்படி வாங்கினார். அடுத்தது தாஸ் இயக்குனர் பேசினார், இந்த படத்தினுடைய விளையாட்டுக்காரனுடைய இயக்குனர். இந்த படம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால், நட்பை பற்றி சொல்லுதுண்ணே அப்படின்னாரு. ஒரு காதலை சொல்லியிருக்கோம், ஒரு விளையாட்டை சொல்லியிருக்கோம்னாரு. நட்பு என்பது உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கு இடுக்கன் களைவதான் நட்பு அப்படின்ற அளவுக்கு நட்பினுடைய மேன்மை சொல்கிற ஒரு குரல் அப்படி நட்பு இருக்கணும். அதே போல் தான் விளையாட்டு. விளையாட்டு என்பது ஒருத்தன் பேர் வாங்கிறதுக்காக விளையாடக்கூடாது. அந்த கேம், அந்த விளையாட்டு வெற்றி அடைகிறதுக்காக டோட்டல் டீமும் விளையாடணும். அதே போல் காதலில் ஒருத்தவங்க ஜெயிச்சிடக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கணும். எல்லாமே வெற்றியை மையமாக கொண்டது தான் நட்பு, காதல், விளையாட்டு எல்லாமே. கிரிக்கெட் இப்போ அண்ணா சொன்னாங்கள்ல, கிட்டி புல், கோட்டி புல்லுன்னு சவுத்தார்கான்லாம் சொல்லுவாங்க. அது அப்புறம் கிட்டி புல்லுன்னு மாறிச்சு. அது போய் இப்போ ஃபுல்லாக கிரிக்கெட் ஆயிடுச்சு. 16ஆம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விளையாட்டு 11 பேர் ஒரு டீமுக்கு, 2 டீம் பண்ணிட்டு 22 பேர் விளையாடுவாங்க. இது ஒரு கனவான்களின் விளையாட்டு என்று சொல்லப்பட்டு 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு மீடியா, டிவி வந்த பிறகு உலகம் பூராக இந்த விளையாட்டு நம்மகிட்ட சேர்ந்துருச்சு. அதனால கோட்டி புல்லு போயிடுச்சு. இதில் என்னன்னு கேட்டால், இந்த கிரிக்கெட்டு கனவான்கள் விளையாட்டு, ஏழைகளின் விளையாட்டு ஃபுட்பால். அதுலேயும் 11 பேர் தான் ஒரு டீமுக்கு இருப்பாங்க. ஏழைகளின் விளையாட்டு ஃபுட்பால், பணக்காரர்களின் விளையாட்டு கிரிக்கெட் என்று சொல்லப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பணக்கார விளையாட்டாக ஃபுட்பாலும் ஆயிடுச்சு. அதிக மக்கள் பார்க்கின்ற ஒரு விளையாட்டு, அதிக நாடுகள் விளையாடுற விளையாட்டு. 2வதுல கிரிக்கெட் இருக்குது. அப்படி ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சு தம்பி தாஸ் எடுத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது. அடுத்து காதலில் அப்துல் ரஹ்மான் சொல்வது போல், காதலில் தான் கண்கள் பேசுகின்றன, உதடுகள் சந்தித்துக் கொள்கின்றன. அப்துல் ரஹ்மான் ஒரு மிகச்சிறந்த காதல் கவிதை எழுதுவார். அப்படி ஒரு காதலில் நீங்கள் கண்களால் பேசுவது தான் காதல். அது என்னென்னா வயசுக்குள்ளே இருக்கணும். வயசுக்கு மீறி கண்களால் பேசிக்கிட்டோன்னா ஆபத்தில் முடிஞ்சிடும். அதனால் காதலும் ஒரு ஆபத்தான விளையாட்டு தான். இளைஞனாக இருக்கிறவர் சரியான விளையாட்டு இது. அப்படி காதலையும் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்கிறதா சொன்னாப்புல. அப்புறம் இந்த தயாரிப்பாளர், ஒரு கிராமத்திலிருந்து வர்ற தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் எப்போதுமே ஒரு மனிதர்களை சந்திக்கும் போது முதலில் நான் மூக்கை தான் பார்ப்பேன். ஒருத்தருடைய மூக்கை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது ஏன்னு காரணம் எனக்கு தெரியாது. அதை மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது தமிழச்சி தங்கப்பாண்டியன்கிட்ட நான் சொன்னேன், நான் இப்படி தான் அவங்க சொன்னாங்க, ஏய் சிவா என்னப்பா, நான் ஒருத்தனுடைய காலை தான் பார்ப்பேன்னாங்க. அவங்க காலை நான் பார்ப்பேன். உடனே சொன்னாங்க, ஏன்க்கா அது நீங்கள் காலை பார்க்குறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் கிராமத்தில் இருக்கும்போது என் பாட்டி, எங்கள் அக்கா, எங்கள் பெரியம்மா எல்லாம் உழைச்சிட்டு வருவாங்க. அந்த கால் அப்படியே முரட்டுத்தனமாக இருக்கும். அப்போ நான் காலை பார்த்து இவன் மிகப்பெரிய உழைப்பாளி இவங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்குவேன். ஆனால் நகரத்தில் எல்லாம் ஷூ 3 க்ளோஸ் பண்ண செருப்பு போட்டிருக்கிறதால என்னால் அந்த காலை என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு உழைப்பினுடைய சின்னமாக இருக்கின்றது தான் கிராமங்கள். அந்த கிராமத்திலிருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிறந்த மணவாளன் சார் இந்த தம்பி நம்பி படம் பண்ணியிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் நடித்திருக்கின்ற ஒவ்வொருத்தவங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னும் அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப கவனமாக படம் பண்ணணும். ஏன்னு கேட்டால், ஒரு திரைத்துறை என்பது ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறது தான். அதாவது எந்த விஞ்ஞானம் வந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு சினிமா உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் கிரேன் கட்டடம் கட்டுறதுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க 150 அடி கிரேனை. அப்போ சினிமா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அது சினிமா உள்ளே இழுத்துக்கும். அப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில். அதனால் நீங்களும் மிகச்சிறந்த அப்டேட் ஆகி சிறந்த படங்கள் பண்ணுங்கள். அன்பண்ணனுக்கு வணக்கம். தம்பி கூல் சுரேஷ் கிரிக்கெட் பண்டையோட வந்துட்டாப்புல. இன்னைக்கு அவர் தான் கண்டென்ட்டு. அதனால் என்னுடைய தம்பி கூல் சுரேஷ்க்கு வாழ்த்துக்கள்.
இதில் வந்திருக்கிற அண்ணன் ராதாபாரதி அண்ணன், அதாவது நாங்கள்லாம் அதாவது ஆல் சாங் ஹிட்டு ஒரு படத்துலன்னா அண்ணன் படம் தான், வைகாசி பிறந்தாச்சு. ஏன்னா தேவா சார் வந்து அதுக்கு முன்னாடி ஓடுகிற வண்டி ஓடன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு பிறகு வந்து எல்லா சாங்கும் ஹிட்டு. அதே போல் இளையராஜாவுக்கு பிறகு பிட் சாங் இல்லாமல் இருந்தது, பிட்டு பிட்டா சாங் போடுவார் ராஜா சார். அதெல்லாம் அண்ணன் வந்து பிரமாதமாக இன்னைக்கும் வந்து வைகாசி பிறந்தாச்சு வந்து தண்ணி கூட எடுத்து அந்த பாட்டெலாம் பட்டி தொட்டிலாம் பட்டை கலப்பின ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தினுடைய இயக்குனர் அண்ணன். இன்னைக்கு சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளில் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்பது மரணத்தினுடைய வெற்றி இன்று, நாளை என்பது பிறப்பினுடைய தேர்வு. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மரணத்தில் இருந்து வெற்றி அடைந்தோம், நாளை நினைத்து பிறப்பில் இருந்து தேர்வு பெற்றும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், தொகுப்பாளர் கவிதா மேடம், பிஆர்ஓ சக்தி சரவணன் சார், அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த விளையாட்டுக்காரன் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விளையாட்டுக்காரன் அந்த டைட்டில் வந்து என் கூட ஒத்துப்போகும். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நான் பாட்டுக்காக வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு அப்படியே வர பாதையில் நான் பாட்டுக்காக போயிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் ஆயாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, விளையாட்டுக்காரனாக இருக்கானாப்பா, இன்னமும் புத்தி இல்லாமல் அப்படியே ஏதோ அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைட்டில் பார்க்கும்போது அப்படியே எனக்கே ஒரு இது தோணுச்சு, இன்னமும் புத்தி இல்லாமல் தான் இருக்கிறான். இப்போ கூட பாருங்கள், இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்தில் சம்மந்தப்பட்டதோ இல்லை படத்தோட பேரையோ வெளியில் பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேட் எடுத்துகிட்டு வந்தேன், பால் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கீர்த்தி கூட வெளியில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் பண்ணேன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் தெரியும், என்னப்பா இவன் அப்படின்னு. என்னோடய குடும்பத்துலேயும் யோசிச்சுப்பாங்க, இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. என்ன பண்ணுறது, இதுதான் நான் சொன்னேன், இன்னும் நான் விளையாட்டுக்காரனாக தான் இருக்கேன் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த படம் கவிதா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடி ஆரம்பிங்க அப்படின்னு. உப்பு இல்லா கடல் இருக்குமா, நட்பு இல்லா வாழ்க்கை நிற்குமா தம்பி, உப்பு இல்லா வாழ்க்கை இருக்குமா, நட்பு இல்லா கடல் இருக்குமா. ஸோ அப்படி இந்த படத்தில் வந்த பாட்டு நட்புக்காக ஒரு இந்த கதையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாஸ் அவர்களுக்கு, இயக்குனர் தாஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெஃப்டில் வாங்க, ரைட்டில் வாங்க, லெஃப்டில் வாங்க. ரொம்ப நன்றி. தாஸ் அவர்களை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 வருஷமாக தெரியும். நான் அப்போது நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி ஆஃபீஸ்லாம் போகிறப்போ நிக்காட்ஸில் ஆஃபீஸ் பாயாக இருந்தார், ஏவிஎம்மில் இருந்தார், சிஜே சினிமா விஜயகாந்த் சாரோடது இந்த நிறைஞ்ச மனசு இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து இப்போ சினிமா அதே பற்றி பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் ஆஃபீஸ் பாய்க்கு முன்னாடி வந்து இந்த தபேலா வாசிக்கிறவங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு உள்ள அவங்க தானே, அவங்க அசிஸ்டண்டாலாம் போவார். ஸோ அப்படி சினிமா மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர். இன்னைக்கு ஒரு கடின உழைப்பு மூலம் இன்னைக்கு இந்த ஆமாம் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா, அதுதான் விளையாட்டுக்காரன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். படத்தோட தயாரிப்பாளர் விவசாயி அப்படின்னு சொன்னார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வாழ்த்துக்கள் எதுக்குனாக்கா, என் பக்கத்தில் உட்காந்து அவர் ஃபோனே ஆஃப் பண்ணாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, பேசுகிறத கேட்க முடியல. எடுத்து அதை ஏரோப்ளேன் மோடில் போட்டேன் சார், சைலண்டில் போட சொன்னீங்க, ஏரோப்ளேனில் போட்டேன். அப்புறமா அதை எடுத்து விட்டுங்க. அப்படி ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வெள்ளை சட்டை போட்டதுக்கு ஒரு அறிகுறி, அவர் மனசும் வெள்ளை அப்படின்ற மாதிரி பேர் மனோவலன் சார் தானுங்களே. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி கவிதா மேடம்
தொகுப்பாளர். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல கவிதா மேடம் இருந்தாக்கா ஒரு ஒரு திருவள்ளுவர் அவங்க வந்து நேரடியாக வந்து அந்த திருக்குறளை பற்றி பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி புதன்கிழமை, இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட பொதுவாகவே நம்ம வீடு கூட பார்த்தீங்கன்னாக்க காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது ஒரு சுப்ரபாரதம் பாடிச்சுனாக்க அன்னைக்கு நாளில் நல்லா இருக்கும். பார்த்துருப்பீங்க இல்லையா? கௌசல்யா சுப்ரராம பூர்வா சஞ்சா சபத்தசே அப்படின்னு அந்த கௌசல்யா சுப்ரபா அப்படின்னு இருக்குல்ல. இனிமேல் இந்த கவிதா மேடம் அந்த நிகழ்ச்சியில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாள் நல்ல நாளாக அமையும். நான் வந்து இது சும்மா ஒரு மேடைக்காக பேசணும் அப்படின்னு சொல்லவில்லை. உண்மையிலேயே அவங்க அந்த பேசுகிற தோனி, இப்போ உள்ள தொகுப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாதி இங்கிலீஷ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். போதும், இது எனக்கான நிகழ்ச்சி இல்லை. புதிய டீமு, புதிய இயக்குநர்கள், அவங்கள பற்றி 4 வார்த்தை பேசுங்க. நன்றி. இப்போ கூட தயவு செஞ்சு கவிதா மேடம் கொஞ்சம் கை தட்டுறீங்களா? என்னை பற்றி புகழ வேண்டாம், இது வந்து எனக்கான மேடை இல்லை. ஏன்னா நிறையா பேர் நான் இங்கே உட்காந்துருக்கு போய் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்கன்னு. இவங்க பாருங்கள், என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசுங்க. ஏன்னால் அந்த கவிதா மேடமுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது. இன்னைக்கு 3-4 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது படத்தை பற்றி மட்டும் பேசி அவங்களுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கவிதா மேடமுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார் அவங்க வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னாக்கா இப்போ எல்லாரும் என் பேர் கூல் சுரேஷ் தெரியும், இந்த கூல் அப்படின்றது தெரியும். கமெண்ட்டில் வேறு மாதிரிலாம் கூட பூவெலாம் போட்டு இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த கூலுன்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் சுப்பிரமணிய சிவா சார் தான். திருடி ப்ளீஸ் தட்டிடுங்க. அந்த சுப்பிரமணிய சிவா சார் இல்லை என்றால் இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த கூல் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அன்னைக்கு திருடி படம் அப்போ கருணாசனை வந்து இந்த டாலரை பிடிச்சி சொல்லுவார், டேய் இது என்னடா அது, கூலு போடாயம் அப்படின்னாரு. உடனே தனுஷ் சார் வந்து அதை நிறுத்தி அது ஒரு காமெடியாக பண்ணோம். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. 186 நாள் அவார்டு வாங்கின அந்த படத்துக்கு. காமராஜர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. 186 நாள் அந்த படத்துக்கான அவார்டு வாங்கினேன் நான். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, சுப்பிரமணிய சிவா சார் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சார் படத்துக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பப்ளிக் விஜய் சார் படத்துக்கு ஷூட்டிங் நடக்குதுனாக்கா உடனே ஊர்லேருந்துலாம் கிளம்பி வந்துடுவாங்க. இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் படம், கமல் சார். ஆனால் திருடி படத்திற்கு திருச்சியில் ஷூட்டிங் நடக்கிறப்போ ஷூட்டிங்கே நடத்த முடியல. 1/2 நாளோட பேக்கப் பண்ணியாச்சுங்க. அன்னைக்கு அந்த 1/2 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங்கே பண்ண முடியல. அவ்வளோ க்ரௌடு. சாப்பாடு வந்த சாப்பாடுலாம் ரூமுக்கு அமிச்சாச்சு. ரூமில் போய் சாப்பிடுங்க, இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்கே லொக்கேஷன்றது நாங்கள் காலையில் தான் சொல்லுவோம். இப்போவே யார்ட்னா சொன்னாக்க அது இந்த ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அங்கே கூட்டம் வந்து லாரியாக திரண்டு வந்துட்டாங்க. உண்மைதானே சார்? லாரியாக திரண்டு வந்தாங்க அன்னைக்கு. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு தனுஷ் சார் தமிழகத்தில் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட்ல வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு கொடிகட்டி பறப்பார் என்பது இந்த சுப்பிரமணிய சிவா சாருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவத இளமை, அந்த படத்துல கூட தனுஷ் சார் வந்து மெயின் கேரக்டர்ல 4 பேர்ல ஒருத்தராக நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே சுப்பிரமணிய சிவா சாருக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த 4 பேர்ல ஒரு முத்தை அவர் தேர்ந்தெடுத்து அந்த முத்துக்கு நல்லா அவர் பட்டை தீட்டினாரா இல்லையோ, இல்லை அவரே தீட்டிக்கிட்டாரா நான் தெரியல. ஆனால் அப்படி ஒரு அந்த வைரத்தை, அந்த வைடூரியத்தை கண்டு எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக வந்திருக்காரு அப்படின்னாக்கா அது சிவா சாருக்கு அன்னைக்கே அது தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட நான் வந்து இதை வந்து அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்லவில்லை. ஆனால் அன்னைக்கு அந்த துள்ளுவதை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திருடின்ற படத்தை இயக்குனர் அவர்கள் தனுஷ் சாரை சூஸ் பண்ணாரு. அதன் பிறகு 6 மாதம் கழிச்சு தான் காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆச்சு. காதல் கொண்டேன் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த 186 நாள்
இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைக்கு காலையில் ரிலீஸ் ஆகும், ஈவினிங்கே வந்து ஒரு சக்ஸஸ் மீட்லாம் வைப்பாங்க. ஆனால் அப்போது 186 நாள் ஓடின அந்த படம், அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனரான அவர் சுப்பிரமணிய சிவா சார் அவர்கள், அவர் கூட நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டுக்காரன் டீமுக்கு. இந்த சுப்பிரமணிய சிவா சார் இவ்வளோ நாள் நான் ஒரு 20-25 வருஷமாக அவர் கூட பழகியிருந்தாலும் முதலாக இந்த மேடையில் தான் நான் அவர் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அவர் கூட அவரோட படங்கள் நடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் அவரோட மேடையில் அவர் பக்கத்தில் நான் உட்காந்ததே இல்லை. அதனால் இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நன்றி சார், உங்களால் தான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பேரோடு இருக்குனாக்க அதை நான் எப்போவுமே உங்களை அந்த நன்றி மறமாட்டேன் சார். அதாவது ஒரு விக்ரமாதித்தன் கதை இருக்கு, அதில் 4 நண்பர்கள் இருப்பான். அந்த 4 நண்பர்களில் ஒருத்தன் வந்து எந்த எலும்பு கிடைச்சாலும் அதை வந்து உருவமாக்கிடுவான். இன்னொருத்தவன் அந்த அந்த உருவமான அந்த உருவத்துக்கு நரம்பெல்லாம் செஞ்சு நிற்க வச்சுடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான், அதுக்கு வந்து தோல் பதிச்சிடுவான், தோலை உண்டாக்கிடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு உயிர் கொடுத்துருவான். ஒரு நாள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் புலிக்கு உயிர் கொடுத்துருவானுவன். ஒரு எலும்பை சேர்ப்பான், அது புலி உருவமாக இருக்கும், அதுக்கு நரம்பு பார்க்கணும், அவன் புலி ஆகிடும். புலியாகி 4 பேரையும் அது சாப்பிட்ரும் அந்த நண்பர்களை. அப்படி கூல் சுரேஷ் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாப்புல. அப்படி ஒரு புலி தான் நம்ம கூல் சுரேஷ். இதை நினைவுபடுத்தி என்னை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நன்றியை வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கின்ற சிறந்த பண்புக்கள்லாம் தாயாக விளம்போது நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வு யாருக்கு இருக்குதோ அவன் மாபெரும் மனிதனாக இருப்பான், சிறந்த மனிதனாக இருப்பான். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற நற்பண்புகளுக்கெல்லாம் தாயாக விளம்போது நன்றி. அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம சுரேஷ் வந்து வெற்றி மேல் வெற்றியும் சாதனை மேல் சாதனையும் கிடைக்கும். நன்றி தம்பி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிடுறேன்பா. அப்புறம் அன்பு செல்வன் சார், அவங்க வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரோட குரூப்பில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ கூட ஆடியோ ரிலீஸில் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ அப்போ கூட தயாரிப்பாளர்கிட்ட சொன்னார், பாருங்கள் இதில் ஒருத்தராக கூல் சுரேஷை பயன்படுத்தி இருந்தால் கூட இன்னைக்கு ப்ரொமோஷனையும் தாண்டி அவன் தோல் மேலே வச்சுட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது என் காதில் கேட்டுச்சு. ஸோ அப்படி என் தாய் தந்தைக்கு பிறகு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வெள்ள மனம் கொண்ட அன்பு சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உங்கள் சார்பாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்னன்னாக்கா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே நடத்தினவங்கள்ட்ட கேட்டேன், யார் யார் நடிகர்கள் யார் யார் வரா அப்படின்னு. அப்போ 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க. போய் பார்த்தா ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக போட்டு படம் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க முன்னாடி காட்டி அவங்க வச்சுருக்க கேமராவில் அதை ஷூட் பண்ணி அதை வெளியிலலாம் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மட்டும்தான் இவங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அவர்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்ச்சி வெளி நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்க கூடாதா என்பது என்னோட ஒரு ஆதங்கம். அது காரணம் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நடிகர் நடிகைகள் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பத்திரிகையாளர் சங்கம் ஒளிப்பதிவாளர் சங்கம் இவங்களுடைய நிகழ்ச்சிலாம் நீங்கள் தயவு செஞ்சு கலந்துக்கணும். அந்த நேரம் மட்டும் நம்மளோட படத்துக்கு மட்டும் ப்ரமோஷனுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இது என் மனசுலேருந்து சொல்கிறேன். இது சொல்கிறது கூட எனக்கு இது இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் கண்கூடாக பார்க்குறதுனால உங்கள் ஒருவனாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் அந்நியார் அவர்களை பற்றி சில தவறான செய்திகள்லாம் போட்டுட்டு வரீங்க. 1.5 கோடியில் கார் வாங்கிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சதால் 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஏன் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு 1.5 கோடியில் கார் வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? அது மட்டும் இல்லை, அந்த கார் வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. நான் அந்த காரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலனாக்க விட்டுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தவறான செய்தியை கேப்டன் குடும்பத்தின் மீதும் தேமுதிக மீதும் எதுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க?
அப்படி நீங்க கேப்டன் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா, தேமுதிக மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா, போன எலெக்ஷன்லாம் நிக்கிறப்போ கேப்டனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானுங்க. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ வைத்தறிச்சல்ல சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி நீங்க கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுனாக்க நீங்க அப்பவே ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஏன் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்கள் நிற்கும் போது கூட அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமே. கட்சியில உள்ளவங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவருடைய மகனையாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாமே. எதுக்கு இப்படி ஒரு தவறான விமர்சனங்களை எல்லாரும் வைத்துட்டு வரீங்க? தயவு செய்து இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால நீங்க கேப்டன் அவர்களுக்கு, தேமுதிக அவர்களுக்கு, அந்நியார் அவர்களுக்கு, பிரபாகரன் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போராட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து ஒரு தவறான விமர்சனத்தை வைக்காதீங்க. 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க தான் பக்கத்துல இருந்து போய் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மிஷின்ல போட்டு 300 கோடி எண்ணி பாத்தீங்களா எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு? தயவு செய்து கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி யாருன்னா பேசினீங்கன்னாக்க உங்க நாக்கு அழுகி போயிடும். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்க அவரை பற்றி கேப்டன் குடும்பத்தை பத்தி தவறாக பேசியிருந்தா உங்க குடலும் அழுகி போயிடும். நன்றி, வணக்கம். இது என்ன ஹீரோயினா? ஹீரோயின் சொல்லி தான் என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே வந்தாக்க அந்த அம்மா ஏதோ தங்கச்சி கேரக்டர் அப்படியா? ஏன் அப்படி? நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுறாளே. ஏமா வாமா. இந்த சகோதரியின் பெயர் கீர்த்தி. என்ன என்ன விளையாடி இருக்காங்க? இந்த படத்துல விளையாட்டுக்காரன். இந்த படத்துல கீர்த்தி சுரேஷா? ஓ, கீர்த்தி சுரேஷா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கிடைச்சிருச்சு போல. அப்ப இந்த பக்கம் யார் போட்டா போடுவீங்க? யாரு? ஐயா நான் போறேன்பா நானு, புரியுதுங்களா? அதனால இந்த சகோதரி கீர்த்தி அவர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அந்த தாவணி போட்ட புண்ணியம் வரல? தாவணி போட்ட புண்ணியம் வரல? சரி, ஓகே. எனிவே இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அன்பு சார் இன்றைய சினிமாவை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டாரு. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்ததுக்கு காரணம், தாஸ் எனக்கு உதவி இயக்குனராக பணியாற்றினவர். நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படிங்கிற படத்தில் நம்ம கூல் சார் கூட அதில் மெயின் ஹீரிங் ரோல் பண்ணாங்க. ஸோ இப்போ யூத்துங்கள் வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யூத் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்டருக்கு வந்திருக்காங்க. ஆனால் தாய் கிழவிங்கிற படமும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. கான்செப்ட் டைரக்டருங்க எடுத்துக்கிறத கரெக்டான நேரேஷனில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டாலே போதும். இந்த கதை தான் அதுக்குள்ளேயே நம்ம இருக்கணுங்கிற, வட்டத்துக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாஸை பொறுத்த மட்டும் அவர் பல படங்கள் இப்போ இயக்குனராக பணியாற்றிட்டாரு. முதல்ல அவர் இயக்குனராக போகிறேங்கிறது, அவர் தேவா சார் அண்ணன்ட்ட, தேவானன்ட்ட எல்லாம் சீடராக இருந்தவர். அது சபேஷ் முரளி, ஸ்ரீகாந்த் தேவா, அங்கே நாங்கள் முதல் சந்திப்பு அங்கே தான். அப்படியே கதை சொல்கிற லெவலுக்கு வந்தார். முதல் கதை என்கிட்ட ஒரு கதை சொன்னார். இது கண்டிப்பாக இதை படமாக பண்ணலாப்பா, உன்னுடைய முதல் படத்துக்கு இந்த கதையை வச்சுக்க அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தேன். அந்த கதை தான் இந்த கதை. இதுக்கு டைட்டில் வைக்க சொன்னார். விளையாட்டை வச்சு தான் இப்போ பண்ணியிருக்கேன். விளையாட்டுக்காரன் பையே, வேலைக்காரன், ரிக்ஷாக்காரன், பாட்டுக்காரன் எல்லாம் ஹிட் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தம்பி திவாகர் அம்பேல் ஜூட்டுங்கிற ஒரு படம், அவருக்கு முதல் படம். அந்த படத்துக்கும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன், வாழ்த்தினேன்.
இப்போ நிறையா படங்கள் பண்ணிட்டாங்க. இந்த படமும் மாபெரும் வெற்றி. பாடல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையான பாடல், சூப்பராக இருக்குது. தம்பி பாடியிருக்காரு ஒரு பாடல், நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, கிராமத்து பாணியில் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றி. இதில் நடித்த கதாநாயகன் கதாநாயகி நடிகர்கள் அவங்க மென்மேலும் பல படங்களில் தொடர்ந்து நடிக்கணும். இதுக்கு உறுதுணையாக நடிச்சிருக்க மற்ற நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் அது இணை இயக்குனர் உதயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்ணன் இணை இயக்குனர் ஐயப்பன் அவரும் இதில் வந்து முழுமையாக பணியாற்றியிருக்காரு ஈடுபாடோட. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களாம் கூடிய சீக்கிரம் அவங்களும் தாஸ் மாதிரி இயக்குநர்கள் ஆகணும். வந்து அன்பு சார் வந்திருக்காரு, அவருடைய வாழ்த்துக்களுடன் இந்த படம் நல்லா ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்களையும் நிறைய தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டேரக்டர் சார் டேரக்டர் சார்லாம் வந்திருக்காங்க, பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, குல் சுரேஷ் சார் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டுக்காரன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும், ஊடக நண்பர்களும் அனைவருக்கும் வணக்கம். நட்பும் கிரிக்கெட்டும் சம்மந்தமான எல்லா இதுவும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. ஓகே, திருப்பி நான் ஒன்றும் சொல்லணும் இல்லை, ட்ரைலர்லேயே பார்த்துருக்கலாம் நீங்கள் படத்தோடைய கதையை எல்லாத்தையுமே. பாட்டு அருமையாக வந்திருக்கு. திவாகரை வச்சு எங்கள் டைரக்டர் ரொம்ப புரிஞ்சிட்டாரு. பாட்டும் நல்லா வந்திருக்கு. மேல்மேலும் எங்கள் டைரக்டரும் வளரணும், நாங்களும் வளரணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில். நன்றி. ஆமாப்பா, நீ தான் இன்றைக்கி யூடியூப் எடுத்தாலும் நீ தான் நல்லது நீ தான் பேசுகிற, கெட்டது நீ தான் பேசுகிற, மொத்தத்தில் நீ தான் பேசிகிட்டு இருக்க. அது நீ வந்து அமௌண்ட்டை குறைக்கணும். கேட்டு அடுப்புலேயே 5 லட்சம் கேட்குற ஹீரோவுக்கு எப்படி தருவாங்க? சின்ன படம்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க மாட்டேங்கிற, அதான் என்கிட்ட சொன்னாங்க. 1 கோடி ரூபா போய் தெருவில் கோடிலாம் நிற்கணும். வணக்கம், வந்திருக்க மீடியா நண்பர்களே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விளையாட்டுக்காரன் மெயின் இந்த பெருசாக நடந்த காரணமே தம்பி சத்தி சரவணுக்கு என்னுடைய சங்கத்து சார்பா மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சத்தி மேலே வா. உண்மையிலேயே நான் பெருமை சொல்கிறேன். என்னென்னா நைட்டு 7 மணி சத்தி ஃபோன் பண்ணாப்புல. பையன் வந்து நம்ம டைரக்டர் தாஸ் சடையன், நான் விஜயகாந்த் சார் கதை சொல்லும்போது நீ இப்போ இவர் கூட இருந்தாராம், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு கதை சொல்லி விஜயகாந்த் சார் போய் தர்மகர்த்தான்னு ஒரு கதை சொல்லி பேசும்போது கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்கு, நான் சின்ன கோட்டு மாரி இருக்குது, கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு வாங்க சொன்னார். ஆனால் அப்போ 3 வருஷம் ஆகுன்ட்டார் விஜயகாந்த் சார். அப்போ பிடிச்சர் வந்து வெயிட் பண்ண முடியும்ட்டார். அவர் வந்து இவர் தான் என்னை கொண்டு விஜயகாந்த் சொல்லி கதை சொல்ல வந்துச்சாரான். சங்கத்தை சொன்னாப்புல என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நானே அந்த அவருடைய டைரக்டர் வந்து இப்போ நான் வந்து உங்கள் ஸ்டேஜை பேச வந்திருக்கேன். அப்போ என்ன சொன்னாலும் சத்தி சரணன் சார் ரொம்ப சின்ன படம், ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, எப்படியாவது பண்ணி சொன்னாப்புல. சொன்னோன்னே சரி சத்தி நீ சொன்னால் கரெக்டாக சொல்லிட்டு இப்போ வந்தேன். அந்த இந்த ஃபங்க்ஷன் நடந்த காரணம் மெயின் சத்தி சரவணன், அடுத்தது நம்ம டைரக்டர் தாஸ் சடையன், அதுக்கப்புறம் மனவாளன் சொல்லணும். இந்த சால்வு போட்டு சொல்கிறேன். ஆமாம், உண்மையிலேயே இருந்தால் எங்கள் சங்கம் உருப்படும். ஆமாம், இந்தமாரி பிஆர்ஓ இருந்தால் தான் எங்கள் சங்கம் உருப்பிடும். எங்கள் சங்கம் நல்ல படங்களாக எடுத்து மேலே கொண்டு வருவாப்புல சப்போர்ட் பண்ண. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் நான் சில பேர் சொல்லுவாங்க இவர் எப்போ தான் திட்டுறாரு வைறாரு. ஏங்க நான் எனக்குக்காக திட்டிக்கிறேன் இல்லை, எனக்காக சேர்த்து எனக்கு எல்லா கஷ்டத்தை வந்து இன்றைக்கி ஒரு லேஜி வந்துட்டேன். நான் இனிமேல் நான் வந்து சம்பாதிக்கணும், சாப்பாடணும், ஏமாற்றணும்னு கிடையவே கிடையாது. என்னை பொறுத்து சினிமா நம்பி வந்து எல்லோரும் ஜெயிக்கணுங்கிறத என்னோட எண்ணமே தவிர ஒரு நூலர் கிடையாது. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேங்க. இப்போ இந்த பையன் வந்து விஜயகாந்த் போய் சொன்னாப்புல, அப்போ நான் இவரை காப்பாற்றுறது யார்? ஒரு இந்த மாதிரி ஆள் வரணும், இந்த சத்தி சொன்ன மாதிரி ஆள் தான் வரணும். அவர் பேர் விவசாயம், பாண்டிச்சேரியில் இருந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பையனை டேரக்டர் ஆகிக்கிறாரு. இப்போ இவர் தான் நம்ம காப்பாற்றணுங்கும்போது நான் இதுக்காக நான் பேச தவிர வேறு நான் 9:45 நான் தான் முதலாக வந்தேன். அன்றைக்கி பிரசாத்துக்கு நான் தான் 9:45 முதலாக வந்து டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தேன். 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன்னா என்ன காரணம்? இவர் எப்படியா ஜெயிக்கணுங்கிறது தான். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேசிச்சுட்டே இருந்தோம்னா, இப்போ இவர் உண்மையில இந்த பையன் வந்து கனவுல படம் எடுத்துருக்காப்புல. இப்போ இது ஓடலைங்கிறது வந்து ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணோம். நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க விட யார்? இவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும், இவர் தான் ப்ரொமோஷன் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவர் பாருங்கள், அவர் முகத்தை பாருங்கள். இவர் வந்து சிரிக்கிறாங்க. அவர் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதி இன்றைக்கி காலகட்டம் வந்து மாறிடுச்சு. காலையில் இன்னைக்கு எல்லாருமே படம் எடுக்கலாம், எல்லாருமே ஷூட்டிங் பண்ணலாம் சொல்லி. அதனால் ஒவ்வொருத்தவர்களும்
காக்கைக்கும் தன் குஞ்சு புரிஞ்சும்பாங்க. அதனால் சினிமா நம்பி யார் வந்தாலும் படத்தை நல்லா எடுங்க. என்னோட போன வாரம் கூட என்ன இந்த இதே பிரசாதத்தில் கேட்டாங்க, உங்கள் சங்கப்படம்லாம் பெருசாக ஓடலையே அப்படின்னு. நான் சங்கத்தில் ஏகப்பட்ட சலுகை நான் சொல்லி ஒவ்வொரு அடியும் தினத்தந்தி வந்து எங்களுக்கு 10 லட்ச ரூபா எங்களுக்கு தந்தி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த்லேருந்து விஜய்லேருந்து யார் வந்தாலும் சினிமா வந்து வாழ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 10 லட்ச ரூபா எங்கள் சங்கத்தை கொடுத்துருக்காங்க. சினிமா பப்ளிசிட்டியே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கீப்பில் வந்து 50 தேட்டர் வரைக்கும் 4000 ரூபா வாரம் கொடுத்துருக்காங்க. சென்சாருக்கு எல்லாமே நான் கொடுக்குற சங்கத்துலேருந்து எல்லா சலுகையும் இருக்குது. ஆனால் படம் ஒழுங்காக எடுக்கணும்ல, படம் ஒழுங்காக எடுக்கலாம். நான் போய் கூட போய் ஷூட் பண்ண முடியுமா? இல்லை நான் போய் டேரக்ஷன் இப்படி பண்ண சொல்ல முடியுமா? ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டர் போய் எங்கள் சங்கத்தை என்ன சொல்லுமோ அது சொல்கிறாங்கன்னா, நான் இப்பயும் சொல்லுவேன், நீங்கள் படம் நல்லா எடுத்தீங்கன்னா என்றைக்குமே சினிமா வந்து யாராலும் அழிக்க முடியாது. இப்போ இந்த யூத்துன்னு ஒரு பையன் கருணாஸ் பையன் எடுத்திருக்கான்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே விஜய் நடித்த படம், 10 வருஷத்துக்கு முன்னே வந்தது. இன்றைக்கி பசங்க எல்லாமே டபுள் மீனில் படத்தையும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான் நீ காலேஜ் பசங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்தமாரி படம் எடுங்க. இன்றைக்கி விளையாட்டுக்காரன்னா நீ விளையாட்டு மாரி நீ படம் எடுத்தால் தான் அதை வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க தேட்டருக்கு. நம்ம தேட்டரை குறை சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டரை குறை சொல்கிறோம், அப்புறம் யாருமே ஆடியோ சொல்லணும் குறை சொல்கிறோம், அப்புறம் படத்தை ஓட விட சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, புல் சட்டை மாறேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாப்புல. இந்த யூத்தை வந்து ஒரு இடம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் புல் சட்டை மாறேன் என்ன போட்டாலும் கண்டு பார்த்துருவேன். இது திட்டுறாரா வயிறாரா போகிறேன் பாப்பா அப்படிங்கும்போது ஒரு படத்தை நல்லாருன்னு சொல்லும்போது யாரும் வந்து நல்லான்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம படம் ஒழுங்காக எடுக்கணும். இப்போ இந்த விளையாட்டுக்காரன் படத்தை பற்றி நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். ஒரு விவசாயி ஒரு டேட் நம்பி ஒரு படத்தை போட்டு எடுத்து இன்றைக்கி இந்த ஆர்டினன்ஸ் பண்ணியிருக்காருன்னா இவர் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மேக்சிமம் இந்த படத்தை என்ன ஓடணுமோ அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம். இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு விளையாட்டை மையப்படுத்தி ஒரு கிராமத்தில் அழகான காதலும் மிக ஆழமான நட்பும் சொல்லியிருக்கிறோம். இதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய உதவியாக ஏற்றுக்கொண்டு நன்றியை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கவிதை ஞாபகம் எடுத்துட்டாங்க. வைகாசி பிறந்தாச்சுக்கெல்லாம் நான் சார் ஆஃபீஸில் போய் பல நாட சான்ஸ் கேட்டேன். இதே சாரி கிராமத்தில் அந்த ரைட்டில் தான் பிரசாத் ஏன் சொல்ல வரேன்னா பாருங்கள், நான் இவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டுருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு தலைவராக இருந்து ஒரு சங்கத்தில் 24 சங்கம் தலைவராக இருந்து இன்றைக்கி அவர் ஸ்டேஜில் நானும் கூட இருக்கேன்னா எனக்கு பெருமை தானே? இது எனக்கு பெருமை தானே? ஏன்னா நான் அன்றைக்கி தெருவா நாய் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓடும். நாங்கள் நாயோட கேளமெல்லாம் ஓடி சான்ஸ் கிட்ட அலைஞ்சோம் இருந்தால். அதுக்கப்புறம் கிழக்கே ஒரு பாட்டுன்னு ஒன்று சார் எடுத்தார், அதுக்கும் போய் சான்ஸ் கேட்டேன். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நீங்கள் நான் ஒரு சங்கத்தை வச்சுருக்கேன்னா உங்களையெல்லாம் காப்பாற்றுங்கிற ஒரே காரணத்தை அந்த சங்கத்தை வச்சு தர அவர் எந்த எண்ணமும் நினைக்காதீங்க. யார் நான் என்ன பேசினாலும் கோவப்படாதீங்க. நான் உண்மையை தான் பேசுவேன். ஏன்னா நான் ஒப்பரே இருந்து வந்தேன். ஏன்னா நான் வடிவேலுக்கே முதல் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தது நான் தான். அந்த படம் பேர் கோகுலம், பானுப்பிரியா, அர்ஜுன், ஜெயரம் நடித்த படம். அதுக்கப்புறம் வள்ளி படத்தில் 1 லட்ச ரூபா நடிகர் வடிவேலுக்கு நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா உண்மையாக இருந்தால் ஒரு காலமும் தோக்க மாட்டோம். ஜெயிப்போம். நன்றி. மேடையில் உட்கார்ந்துருக்க அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விளையாட்டுக்காரன் நீண்ட பயணம். வெறும் விளையாட்டு மட்டும் இல்லாமல் நட்பு, காதல், அவங்க 2 பேர் 2 தான் சொன்னாங்க. இதில் 3 சேர்ந்து ஒரு விளையாட்டு. இதில் இருக்க எல்லா விளையாட்டையும் விளையாட்டுக்காரனை காட்டியிருக்காரு. இவரோட இன்னொரு படத்துக்கும் நான் இசையமைச்சிருக்கேன். நம்ம மனோகரன் சார் தயாரிச்சிருக்காரு, அதுக்கும் இசையமைச்சிருக்கேன். இவர் எப்பவுமே டியூனு, அதாவது நான் மியூசிக் பண்ணும்போது டியூனு எல்லாமே சேர்த்து கொடுப்பாரு. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா பாடவும் செய்வேன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நீங்களாம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் ஒரு சின்ன படம், இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்து எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு நல்லா வெற்றி எடுக்கிறதுக்கு நீங்களாம் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்னை நம்பி நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தாஸ் ரொம்ப நன்றி. விளையாட்டுக்கார ஒரு அண்ணனோட ஒரு குறும்பு தங்கச்சியாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. படம் பெரிய ஹிட் ஆகணும். ரொம்ப சந்தோஷம். நான் நடித்த ஃபஸ்ட்டு மூவி இது. அதோட ஆடியோ லான்ச்சில் நான் இப்போ நிற்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் மனவளரும் ஐயா அவர்களுக்கு வணக்கம். உண்மையிலே விளையாட்டுக்காரன் என்பது ஒரு சிறந்த படமாக வெற்றி பெறும். ஏன்னா நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல உலகத்தில் எல்லா ஒலிம்பிக்கிலும் எல்லா நாடும் வந்து ஒலிம்பிக்கில் தங்க மெடல் முதல் இடத்துல வருது. ஆனால் விளையாட்டில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம்.
இதை மாதிரி கிராமத்துலேருந்து விளையாட்டு வீரர்கள் வந்தால்தான் நம்ம இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இனி நடிகர்கள்லாம் வந்து ஏதோ பெரிய பெரிய ஸ்டார் தான் வரணும்னு இல்லை, நம்ம ஊர்லேயே எல்லாம் ஸ்டார் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாருங்களாம் வரணும். இப்படிப்பட்ட சிறு சிறு படம்லாம் பெரிய வெற்றி பெறணும். ஏராளமான தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். புதிய புதிய டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இசையமைப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இந்த மாதிரி தயாரிப்பாளர் ஏராளமாக வந்தால்தான் இந்தியா நாடு வளரும், தமிழ்நாடு வளரும், சினிமா வளரும் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். புதிய நடிகர் வளர வேண்டும். நம்ம ஊர்லேருந்து நடிகர் எல்லாம் வர வேண்டும். ஏதோ பெரிய உலக அழகி தான் நடிகை என்பதில்லை, நம்ம ஊர்லேயே கிராமத்தில் அழகி இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வெற்றி பெற்று, இந்த படம் வெற்றி பெற்று எல்லோருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கட்டு இந்த நாடும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தோழர் ஐயா தயாரிப்பாளர் மனவளனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் விளம்பரதார் நண்பர்களுக்கும் இந்த படம் பற்றி பப்ளிக் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, விமர்சனமே நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். இந்த படம் வந்து கிராமத்து படம், நட்பு, கிரிக்கெட் மேட்ச்சு, இது ரெண்டு தான் கதை. சொன்னாங்க இது என்ன இது கிரிக்கெட் வச்சு எல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படிங்க எடுக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் கிராமத்துலேருந்து வந்துக்கிறோம். அந்த காலத்தில் கோட்டிப்புல், அந்த கோட்டிப்புல் விளையாட்டில் இப்போ கிரிக்கெட்டே மாறிப்போச்சு. அங்கத்துக்கு கிராமத்தில் வந்து அதனால் இப்போ அது எப்படின்னு கேட்டாங்க. சாதிகமாக சொன்னோம். பரவாயில்ல, கிராமத்தில் நிறைய பேர் நீங்கள் எதோ செய்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. புதுசாக ஒரு டைரக்டர் நம்ம நண்பர் வந்தாங்க, கதையை சொன்னாங்க, பிடிச்சி போச்சு, ஒர்க் பண்ணோம், படம் முடிஞ்சு போச்சு. மீதி உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு சம்மந்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. படம் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தோம். நல்லா தான் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து தாஸை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. படம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.